ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சுங்க அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 4 எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். சீசன் 4 காலை வச்சாச்சுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று உங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த 2 கொஷின் கேட்டிருந்தேன் 21th எபிசோடில். ஒன்று அன்றைக்கி எரன் சாப்பிட்டா அந்த டைட்டன் ஏன் ஹியூமனாக மாறணும் அது கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அது ஃபஸ்ட்டு இதில் ஆன்சர் கிடச்சி. நிறைய பேர் அதுக்கு மட்டும் ஆன்சர். இன்னொரு கொஷின் கேட்டிருந்தேன், அதாவது எரனுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு, இவன் அந்த ராயல் பிளட்டு கிடையாது, அப்படி இருக்கப்போ எரன் எப்போ டைட்டன் எப்படி கண்ட்ரோல் பண்ணான்ற கொஸ்டினுக்கு யாரும் ஆன்சர் பண்ணுவீங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் இந்த கொஸ்டின் மாதிரி தான் ஆன்சர் இருந்துச்சு. அது இல்லவே இல்லை. ஒருவேளை அது ஸ்பாயிலராக இருக்குன்னு கூட சொல்லாமல். சரி, நான் அப்படியே நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை ஸ்பாயிலராக இருக்குமோ சொல்லக்கூடாதுன்னு வேணே சொல்லாமங்கிறாங்க போலகுது அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, அப்படியே போயிட்டு திடீர்னு ஞாபகம் இருந்துச்சு, நான் போட்டிருக்க தமிழ்லே ஆன்சர் இருக்குது. நான் லூசு பையன் அவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தமிழில் பார்க்குறப்ப தான் அந்த ஆன்சர் பண்ணிடுச்சு. அவனும் அதை தான் சொன்னான். அவன் அதை ஷாக் ஆகிட்டு திடீர்னு இல்லைன்ட்டு கத்தனான் அவன். ஸோ அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம எரனோட அப்பாவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ராயல் பிளட் தான், அவங்க டைட்டன். இதை தான் அவன் சொல்லிட்டு இருந்தான், ராயல் பிளட் உள்ள ஒரு டைட்டனை நான் தொட்டேன்னா எனக்கு அந்த ஃபுல் பவர் கிடச்சிரும் ஃபவுண்டிங் டைட்டன் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி அன்றைக்கி தொட்டுட்டான். அன்றைக்கி கரெக்டாக அது டச், அது தெரிஞ்சோ தெரியாமையோ அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அங்கிள் அன்றைக்கி சாப்பிட்ட அந்த கோவத்தை வெறியில் டைட்டனாகவும் மாற முடியலன்றப்போ வெறும் கையிலே அடிக்க போகிறப்போ கரெக்டாக டச் ஆகிடுச்சு. அது ஷாக் வே கூட கிடையாது. நான் போய் அந்த எபிசோடும் பார்த்துட்டு வந்தேன். திரும்ப பார்த்தா ரைனர் பெத்தோல் எல்லாருமே அந்த ஷாக் ஒரு வேவ் ஒன்று கிரியேட் ஆச்சு அன்றைக்கி அவன் டச் ஆகிறப்போ. ஸோ அன்றைக்கி தான் அவனுக்கு பவர் அது உதிச்சிருக்கு, தெரிஞ்சோ தெரியாமல் அவனுக்கு கிடச்சிச்சு. அப்போது ஆல்ரெடி அப்போ அவனுக்கு பவரும் கிடச்சி போச்சு, இப்போ கண்ட்ரோல் பண்ணுற பவரும் அவனுக்கு முழுசாக வந்துடுச்சு. ஸோ இது நடந்துட்டுருக்கான்னு நமக்கு தெரியவே இல்லை. அது எபிசோட்லேயும் சொல்லியிருக்காங்க, நான் வச்ச தமிழ்லேயே அதான் இருக்குது. ஆனால் எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சது. இன்னைக்கு காலையில் பார்க்குறப்போ அதுக்கு ஒருத்தர் ஆன்சரும் பண்ணிட்டு இருந்தார் கமெண்ட்லேயே. நான் அதை பார்த்து தான் பேசுகிற மாதிரி ஆகிடும்ல. ஆனால் நேற்று நைட்டே அது கண்டுபிடிச்சேன். என்கிட்ட சொன்னாங்க, இப்போலாம் டைட்டனை பார்த்ததுலேருந்தே தனியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்தா திடீர்னு அம்மா டைட்டனில் அது வந்துச்சுல்ல, அதுக்கு இதான் ரீசனே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி இது ஆன்சர் கிடச்சிச்சு எப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம சரியாக கவனிக்கலான்றது. ஸோ இதுக்கும் ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ அன்றைக்கி முழுங்குமே மாறலன்றதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, பைட் பண்ணல. ஸோ அது கடிச்சு முழுங்கியா அந்த ஸ்பைனல் கார்டில் தான் அந்த பவர் இருக்குது. ஸோ அது பைட் பண்ணோன்றது அன்றைக்கி அது நடக்கலை. ஸோ அதனால் இவன் தப்பிச்சிட்டான், அண்டு பவரும் கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 விஷயத்துக்கு ஆன்சர் கிடச்சிச்சுங்க. ஸோ சீசன் 3 வரைக்கும் இருந்த குழப்பங்கள், சில கொஷனுக்கு ஆன்சர், இதெல்லாம் இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ சீசன் 4க்கு ஃப்ரெஷ்ஷாக போவோம். இங்கே இனிமேல் நடக்க போகிறது அண்ட் இந்த கொடுத்துருக்க இன்ட்டு இப்போ எரனோட இது மட்டும் பார்த்துட்டு இனி நடக்கிறத வச்சு இன்னும் மண்டை குழம்பத்துக்கு நிறைய கொடுப்பாங்க, அதை குழப்பிப்போம். இதில் கிளியர் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதுக்கு தான் இது சொன்னேன். சரி வாங்க, இப்போ நம்ம எபிசோடு போய் பார்த்துடலாம். அதனால பறந்து போயிடு. சண்டை போயிட்டு இருக்கா? உனக்கு ரெக்கைகள் இருக்கு, அதை பயன்படுத்து. சிங்கல்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு, யாரெல்லாம் நம்மளை அதிர வச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்லு காட். ஹெலின் ஹர்வான் ஸ்குவாட் அவங்க அடிச்சிட்டாங்க. அவங்க நம்மள முன்னாடி இருந்து தாக்கிட்டாங்க. அங்க இருந்த யூனிட்ஸ் எல்லாம் அடிச்சிருச்சு. அப்ப ட்ரென்ச் ஆச்சு. அதுல நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல எங்களால அதை தோண முடியாது. அப்படி சரி, அதை யாரும் முடிவு எடுத்தது? அப்ப நீ எனக்கு கட்டளை எழுத முயற்சி பண்றியா? இது முக்கியமானது. நீ வார்த்தையை கவனிச்சு பேசு. ஆனா சார், இது மட்டும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஃபால்கோ, உன்னை பார்த்தா குடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அவன் தலையில நல்லா இடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். கடந்த 4 வருஷத்தை நீ எதை ஞாபகம் வச்சிருக்க ஃபால்கோ? உனக்கு செவிலியர்கள் தெரியல. யாரு? நான் எங்க இருக்கேன்? எனக்கு எதுவும் புரியல. நான் இப்போதானே என் கையில 2 வாள்களோட பறந்துக்கிட்டு இருந்தேன். ஓ, அந்த மாதிரி. அதோட மயக்கத்தில் இவன் பேசுறது கேட்டா ஒன்னும் ஆபரேஷன் நம்ம மறுபடியும் சொல்லணும் போல இருக்கே. உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ செய் ஃபால்கோ. இந்த போர் இப்ப 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த போராட்ட முடிவுக்கு கொண்டு வர முடியும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் போர்ஸ் நம்ம பிடிக்க வேண்டியதுதான். சரியா சொல்லணும்னா நம்ம அதை அழிக்கணும்.
மிடில் ஈஸ்ட் அலைட் ஃபோர்ஸ் இருக்கிற ஆர்மிக்கு கீழே அந்த கப்பல்கள் மூழ்கிருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். இந்த போர் மார்லேக்காக. ஆனா கோட்டை சர்வம் வீரமான இடத்தை பாதுகாக்குது. துறைமுகத்தை கண்டும் காணாம அவங்க கடற்படையை தாக்குறது இல்லை. கோட்டையோட கட்டுப்பாடு எல்லாமே நிலத்துல இருந்தது. அப்ப ஏன் மேர்லயும் கடற்படையும் உங்களை கடல்ல இருந்து அட்டாக் பண்ணாம இருக்காங்க? என்ன சோஃபியா, அதை நம்ம நம்பலாம்னு நீ உண்மையிலே நினைக்கிறியா? நேவி ஒரு காரியத்தை செய்ய அவங்க 4 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதை செஞ்சு முடிக்க கடல்ல போனாங்க. இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்க கூடாது. ஒரு மோசமான போர் கப்பலை இழந்துட்டாங்க இந்த செயல்ல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோட்டையை பிடிக்கிற வரைக்கும் அவங்க நம்ம மேல உள்ள தாக்குதலை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஐயோ பாவம். யாரு ஃபால்கோவை நசுக்கிடாதுன்னு பார்த்து ஜாக்கிரதை. நான் பார்க்கல, என்ன மன்னிச்சிரு. இப்போ என்ன பண்றது? அவங்க எதுக்கு எங்களை முன்னாடி வரிசையில் அனுப்புறாங்க? 4 வீரர்கள் மட்டும் போனா என்ன பண்ண முடியும்? முதல்ல நீங்க உங்களுக்காக பேசணும். ரெண்டாவது அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க அவங்களோட அடுத்த போர் வீரரை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு? அதுக்கான நேரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. கமாண்டர் மகத் முன் வரிசையை தேர்ந்தெடுத்துட்டாரு. இதுதான் எங்க இறுதி சோதனைக்கான இடமும். அடிவானத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் மையத்துல இருப்பாரு. பாரடியை கைப்பற்றுறதுக்கு அவர் தான் அடுத்த டைட்டனோட வாரிசு. ரைனரா? அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தி ஆர்மர்ட் டைட்டன். நம்மள அது யாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆர்மர் டைட்டனா இப்போ ரைனர் தானே? இல்ல, நாங்க யாரும் உன் பக்கத்துல கூட நெருங்க முடியாதுன்னு நீ சொல்லிட்டாங்க அபி. சரி, ஆமா, அவங்களால முடியாது. சரிதான், கேபிக்கு தான் நம்ம 3 பேர் இருக்கோமே. இது கிரேஜ வச்சு இல்ல, அவ ஒண்ணு இல்ல. இல்ல, அவங்க கிரேஜ் பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஓடு. இதை நான் பல தடவை உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு உங்க 3 பேருக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு தான் நான் தயாரா இருக்கேன். நம்மளோட ஆல்டியனோட தலைவிதியை ஏற்க, அதோட அங்க இருக்கிற பிரச்சனையை வெளியேற்றணும் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருச்சு. அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் சாகடிப்பேன். நான் அந்த வாரை வின் பண்ணி இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவேன். நாம இனி அவங்கள பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. மிச்சம் இருக்கிற ஆல்டியன்ஸ் நல்ல ஆல்டியன்ஸ். நான் தோத்து போக மாட்டேன். இன்டர்னல் ஜோன்ல இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படுற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன். ஹே, அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்க்க நல்லா இருக்குது, கரெக்டா? அது சுத்தமா வேலை செய்யாது கமாண்டர் மெகாட். அந்த ரயில்வே ட்ராக்கை உடைக்க நம்ம கிட்ட காலாட்படையை தவிர வேற எதுவுமே இல்ல. நம்ம எல்லாம் கொல்லப்படுவோம். நாம ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி அந்த மிஷின் கன் நம்மளை கொண்டுடும். அந்த அகழியில ஃபுல்லா ஆளுங்க இருக்காங்க. அந்த இடத்துல நிறையவே பாதுகாப்பு இருக்கு. அதுக்கும் மேல அவங்க கிட்ட பீரங்கி இருக்கு. அது கோட்டைக்குள்ள இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நாம இருக்கணும்னா அவங்க நம்ம மேல பாம்பு தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னும் சில நேரங்கள் ஆகும். உங்களுக்கு ஒரு யோசனை இருக்குன்னு எனக்கு தெரியுது, அதை பண்ணுங்க. அவங்கள பயன்படுத்தலாம். இப்போ நம்ம தாரையையும் வண்டியையும் பயன்படுத்தணும். கேரியரும் பீக்கும் அதை செய்ய முடியும். அகழையில் உள்ள எதிரிகளை ஒரு கண் சிமிட்டலுக்குள்ள அவங்கள அழிக்க முடியும். வேலைக்காகாது. அவங்களை அனுப்புனா நம்ம கண்டிப்பா தோற்றுவோம். இது சரிப்பட்டு வராது. கமாண்டர் மஹர், அது இப்போ வருது. சார், என்ன அது? ஒரு ரயில். ரயில். அதுல 2 துப்பாக்கி முன் பக்கத்துலயும் 2 துப்பாக்கி பின் பக்கத்துலயும் பொருத்தப்பட்டிருக்கு. அதான் அலைடு போஸ்டோட புது ஆயுதம். ஆன்டி டைட்டன் பீரங்கி. 150 மில்லிமீட்டர் தள்ளி இருக்கிற ஆளுகளை சுடுற குண்டுகளை பயங்கர அட்வான்ஸா இருக்கீங்க. டைட்டனை அடிக்கிறதுக்கு அதுல ஒரு குண்டு வந்தாலே போதும். 9 1 வந்தா கூட போதும். இருக்கலாம். ஆனா நம்ம 2 டைட்டன்ஸ் நம்ப முடியாத அளவுக்கு வேகமானவங்க. அது அவங்க கழுத்துல படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்படி ஒரு நடந்தது பெட்ரோல்டும் ரைனரும் இருக்குமோ அந்த 2 போர் வீரனை ஏற்போம். அப்புறம் ஒரு டைட்டனோட சக்தியும் கூட. அப்புறம் அந்த சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதெல்லாம் சரி. நாங்க செஞ்ச தப்ப மறுபடியும் செய்ய மாட்டோம். ஃபைண்டிங் டைட்டன்ஸ் எடுக்க 9 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க முயற்சி பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட 2 டைட்டன்ஸ் இல்ல. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும். கார்டசல் அண்ட் ஃபீமேல் டைட்டனோட இழப்பு மேனலிஸ்ல ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போரை தூண்டியது அப்புறம் தாமதப்படுத்தியது பாரடி ஆபரேஷன். ஃபீமேல் டைட்டனா? தாய்நாட்டை எது இன்னைக்கு பெரிய பேரரசாக்கி இருக்கு. 9 சார், இல்ல நான் 7. 5 இப்போ நம்ம நாடு ரொம்ப நாளைக்கு இருக்காது. அவங்கள நம்ம தூக்கி போட்டுட்டே இருந்தா. மேர்லி ஸ்ட்ரைக்கனோட பவர் முழுமையானது. அது எப்போதுமே மாற்ற முடியாத உண்மை. அலாடியன்ஸ் லைன்ல நீங்க சொல்லு. போருக்கு ரெடியாக சொல்லு. எஸ் சார். சார், ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன நடந்தது அலாடியன்? நீங்க சத்தியம் பண்ண உண்மையான போர் வீரர் தானே? மேர்லிக்காக சண்டை போடுறதுக்கும் சாவறதுக்கும். இங்க இருக்கிற 800 அலாடியன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. அந்த காலத்துல செஞ்ச மேர்லின் தானே எலியன். தாய்நாட்டுக்கு செய்த சேவை இது. இவங்க நம்ம ஆளுங்க. எல்லா உயிரினங்களும் இயற்கையோட சந்தோஷத்தை அனுபவிக்குது. எல்லாரும் எழுந்திருங்க. தாக்குதலுக்கு ரெடியா இருங்க. சீக்கிரம் வாங்க, எழுதுங்க.
குழந்தைங்க இவங்க உயிரை விட்டுனுக்குறாங்க. இது சொல்லியே மறக்கிறானுங்க. உங்களுடைய போர் வீரர்கள் இங்கேயே இருக்கட்டும். அந்த தண்டவாளத்தை எடுக்க 800 சோல்ஜர்ஸ் நான் இறக்கணும்னா அதை தான் நான் பண்ணி ஆகணும். அந்த தண்டவாளத்தை அழிச்சே ஆகணும். அந்த கவச ரயில் நல்லா இருக்கிற வரைக்கும் கோட்டையோட சுற்றளவை மிருகமோ அல்லது கவசமோ எதுவும் அழிக்க முடியாது. சீக்கிரம் வேலையை முடிங்க. ஆமா, எனக்கு தெரியும். இங்க பாரு காட், நீ தான் பீஸ்ட் டைட்டனோட தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசு. நீ ஜீ புத்தகத்துல இருந்து ஒரு பக்கத்தை எடுத்து வழிநடத்துறது எப்படின்னு கத்துக்க. என்னடா நடக்குறீங்க? நல்லது. நாம தடையையும் அந்த ரயிலையும் அழிக்க முடியும். என்னையே நீங்க இதை செய்ய அனுமதிக்க கூடாது சார். அனுமதி கொடுங்க. அந்த ஆர்ம்டு ட்ரெயினை நிச்சயம் என்னால அழிக்க முடியும். இன்னும் இவ்வளோ தைரியமா பேசுற? ரொம்ப முக்கியமானவங்க. நாடு உங்க பயிற்சிக்காக நிறைய பணம் செலவு பண்ணிருக்கு. நீ இப்போதைக்கு வேண்டாம். அது சரிதான். ஆனா நான் முக்கியமானவன். இவங்க 3 பேர் கூட ஒப்பிடும்போது உண்மையா சொல்லணும்னா உங்களால ஒரு போர் வீரரை கண்டுபிடிக்க முடியாது. என்ன மாதிரி திறமையான இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க இவ்வளவு அழகாவும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆணவ பேச்சாகுது. நான் இந்த ட்ரெயினை எடுத்தா அந்த 800 பேரும் உயிர் தியாகம் செய்ய வேண்டியது இருக்காது. ஒருவேளை நீ தோத்துட்டீங்கன்னா நீங்க நம்பிக்கைக்குரிய ஒரு வீரரை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதோட 7 கிரானைட்ஸ் குண்டுகளையும் அவ்வளவுதான். பயமே இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த 800 பேரை விட நான் முக்கியமானவன் நீங்க நினைக்கிறீங்களா? ஆல்டின் வீரர்கள் எனக்கு புரியுது. நீங்க எனக்காக அவ்வளவு வீரர்களை தியாகம் செய்ய நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்னை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, முயற்சி பண்ணு. வேண்டாம். நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. அந்த ட்ரெயினை அழைச்சு நிச்சயம் நான் என்ன நிரூபிப்பேன். என்னை விட இதை எந்த வாரியராலையும் செய்ய முடியாதுன்னு. நீ என்ன பண்ற? யூனிஃபார்ம்ல இருந்தா என் திட்டம் ஃபெயில் ஆயிடும் சார். உங்க அனுமதியோட நான் என்னோட ஆம் பேண்டையும் காட்டணும்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா. எல்லாமே எல்டிஎம் தான் இப்போ இங்கே இருக்குது. தெரியுது. ரெடியா இருங்க. அது ஒரு பொண்ணு. உண்மையிலே பொண்ணுதான். அவள் நம்ம கிட்ட சரண்டர் ஆகுற மாதிரி தெரியுது. ஆமா, சரி, அதை நம்பாதீங்க. அவளை பிடிக்கல. அவளால நடக்க வால் ஜோனில் இப்படி வந்தால் டவுட் வராது. வேற ஏதாவது நடந்திருக்கணும். ஒருவேளை அவ காலை கட்டப்பட்டிருக்கலாம். யாருக்கு கவனிக்கல. அவ அநேகமா பிடிக்கப்பட்டிருக்கலாம். அவ மாறதுக்கு முன்னாடி அவளை சுட்டுருங்க. நான் குழந்தைங்களை சுட மாட்டேன். உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, நீங்க சுடணும்னு நினைச்சா சுடுங்க. ஷிட். டைட்டனாக இருக்குமோனும் பயம் இருக்கு. அப்போ என்னாச்சு? தூக்கி போடுவாளா? ஐயோ, கேடி நைஸா பண்றாங்க. ட்ரெயின் வந்துச்சு. இன்னும் கிட்ட வரல. ஐயோ, மகா ஜித்தக்காரி ஆகிறாளா? இன்னும் வரல. அவ அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கா. கவலைப்பட்டா. அவளை சுடு. போட்டா. இவங்க சுடுறதுக்கு யோசனை இந்த டைம் முடிஞ்சிருச்சு. இது பொண்ணா என்னடா இது? அவளே உள்ள வந்துட்டா இவன் மாட்டிப்பான் போல இருக்குது. டைட்டன் இது என்ன புதுசா இருக்கு? ஜால் டைட்டன் மாதிரியே இல்லை இது. நம்ம எமீர் டைட்டன் மாதிரியே இருக்குது. கவச ரயிலை எங்க படைகள் அழிச்சிட்டாங்க. நாம இப்போ வான்வழி தாக்குதல் ஆரம்பிக்கலாம். இப்பத்துல இருந்து நம்ம கிட்ட ரொம்ப நேரடியானது. சீக்கிரம்
ரைனர் தான். ஐயோ, அடையாளமே தெரியல. இப்ப ரைனர் வேற மாதிரி ஜிக்கு. இருக்கா இவன்? ஐயோ. மிஷின் கஞ்சி வச்சு விளையாடுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் இருந்தால் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு ட்ரெயின் அடிச்சுட்டு அப்போ டைட்டாக மாறுறாங்க. இவன் அந்த பீஸ்ட் டைட்டன் கூட இருக்கிறவன் அந்த பொட்டி வச்சுட்டு இருப்பான். உருவம் பெருசா இருக்கு. அப்பதும் அவன் பக்கத்தில் பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சுது. கண்டிப்பா ஃப்ரெண்ட். அவனை நீ இந்நேரம் முடிச்சிருக்கணும். இப்போ இதுதான் உன்னோட பெரிய ஐடியாவா ஃபால்கோ? மேலியோட இந்த போராட்டத்துல நீ பெரிய ஆளு உன்னை நிரூபிக்க விரும்புறியா? நீ போர் சட்டங்களுக்கு கீழ்ப்படியறன்னு நினைக்கிற. நீ கவசத்தை சம்பாதிக்க இது உனக்கு உதவாது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ ரொம்ப வினோதமா இருக்க. அவர் என்னமோ சொல்றாரு. உன்னால என்னன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட சொல்லுங்க பயப்பட வேண்டாம். அவருக்கு வர ரத்தத்தை நிறுத்தி நீ தொடாத. என் மேல கரையாயிடும். நீ எங்களோட எதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ்வளோதான் குடிச்சிட்டாங்க. அது தொடங்கிருச்சு. என்னது இதெல்லாம்? பாமா? மனுஷன். ஆமா. டைட்டனா மாற போறாங்க. பீஸ்டே இறங்குறான் போல. பீஸ்ட் வந்து எவ்வளோ பண்றது? பீஸ்ட் அவன் தான். அவன் கத்தனா இங்க டைட்டனா மாறுறாங்களா? எப்படிரா? என்னென்னமோ நடக்குது. நம்ம ஊர்ல நடந்த அதே விஷயம் தான். அது உண்மை. நீங்க எல்லாம் டைட்டன்கள். எங்க மார்லியன் முன்னோர்கள் எல்லாரும் அவங்க எல்லாரையும் அப்படியே சாப்பிட்டாங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் பீஸ்டே வரான். ஏன்னா அது ரொம்ப உயரத்துல இருந்து வெடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பாதி டைட்டன்கள் அவங்க அழிச்சிட்டாங்க. எதிரிகளுக்கு இன்னும் பல எதிர்ப்பு டைட்டன் இருக்கு. இது பீரங்கிகள் 28, 29. அது மொத்தம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னொரு சுவர். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. இந்த சண்டையா
இது வேற ரைனர் தான். இந்த பீஸ்ட் பேஸும் அவன் பேசும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும். அவ்வளோதான் அவன் பாட்டுக்கு. ஏ சொன்னாங்களே அதுக்கு ஆர்மர் டைட்னா அசால்ட்டாக இருக்குது. இன்னொன்று இருக்கியா? அதான் பார்த்தேன். ஐயோ பயந்து ஓடுற அளவுக்கு ஆர்மர் டைட்னா உடைக்குது. எவ்வளோ பவர் அது. பெஸ்ட் தான். இன்னொன்று விளையாடுறான். அழுக்கு பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க எனக்கு. வேற யாரு? ஜீக். இப்போ எதுக்கு மாறுற? போச்சு வீச போகிறான். எமகால அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு முடிஞ்சு. அவங்க போ. ரைனர் வந்து வாங்கினுங்கிற அளவுக்கு இப்படி ஒரு வாரம் பார்த்ததுண்டா ஒரு யானர். வேற மாதிரி சம்பவமா இருக்கு. அழிஞ்சதுக்கு அப்புறம் மிடில் ஈஸ்ட் அலைன் ஃபோர்ஸ்க்கு வேற வழி தெரியல. அதனால மேட்லியுடைய விதிமுறைக்கு கீழே சமாதானமான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. மேட்லிக்கு நீண்ட கடினமான போர்னா இதுதான். அது வெற்றியில முடிஞ்சது. ஆனாலும் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் தெளிவா இருந்துச்சு. டைட்டனுடைய ஆதிக்கம் இன்னும் கூடிய சீக்கிரமே முடிய போகுதுன்னு. அதை தெரிஞ்ச மேட்லியுடைய தலைவர்கள் அடுத்த டைட்டனை உருவாக்குறதுல ரொம்ப வேகமா இருந்தாங்க. இல்ல கூடாது. இணையற்ற தைரியத்திற்கு நன்றி. மேன்லின் ராணுவம் துறைமுக ஸ்லாமாவை வீழ்த்தியது. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. மார்லினா வீழ்த்திச்சு. எங்க ஃபர்ஸ்ட் எபிசோடே சம்பவமாக இருக்குதுங்க. எவ்வளோ விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வேற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி வாரி என் லைஃப்லேயே நான் பார்த்து எத்தனையோ படங்கள் பழைய காலத்துலேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வரைக்கும் வார் நடத்தி அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. இது வேற மாதிரி சம்பவமாக இருந்தது. இது ஃபஸ்ட்டே குழப்பம் ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஆரம்பிக்கும் போதே குழப்பம் தான். இவங்க வந்து இப்போ எல்டியர்னா இல்லை மார்லினா அப்படின்னு யோசிக்கிறோம். மார்லின் தான் இவங்க வார் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு ஊருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிறது எல்லாமே எலியன்ஸ் பீப்புளை வச்சு மார்லின் வார் நடத்தினுங்குது. அதாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி போன எலியன்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. முன்னாடி போன படையே காலினா எல்லாருமே எலியன்ஸ் தான். ஸோ அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அது எதுக்காக? நீங்கள் எங்களுக்கு செஞ்ச இதுவுக்கு பரிகாரம் தேருங்க. இப்பயும் அந்த வார்த்தையை சொல்லியே தான் அவங்களை அடக்கி வச்சுங்கிறாங்க. இவங்களும் அதை அந்த அந்த பேரை காப்பாற்றணும், எங்களை பீஸ்ட் கிடையாது நாங்கள் உங்களுக்குன்றதை நிரூபிக்கணுன்றதுக்காகவே அவங்க இதை போராடினுங்கிறாங்க. இது என்ன சொல்கிறதுனே தெரில. இதை வச்சு நல்லா யூஸ் பண்ணுறாங்க எலியன்ஸையும் டைட்டன்ஸையும் தான் சொல்லணும்.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸையே வந்து பீட் பண்ணுற அளவுக்கு இங்கே பீரங்கி குண்டு அது இதுன்னு எக்கச்சக்க டெக்னாலஜி அந்த பக்கம் இருக்குது. ஸோ டைட்டன்ஸே இங்கே வந்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு. வேற மாதிரி சம்பவமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரைனர் எப்போ அங்கே பார்த்ததை விட இங்கே இன்னும் கொடூரமாக தெரிஞ்சதுங்க ஒரு செகண்ட். எனக்கு அங்கே பார்த்த ரெய்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அங்கே எவ்வளோ ஒரு எமோஷ்னலாக சாஃப்டாக தான், அவ்வளோ ரூடாக இருந்தாலும் ஒரு சாஃப்ட் அவன்கிட்ட பார்க்க முடிஞ்சதில்ல. இங்கே அப்படி கூட அது டோட்டலாக வேற மாதிரி இருந்தான். அதான் ஃபர்ஸ்ட் இவங்க ரைனர்ன்றடே ரைனர் போய் அப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான் அப்படின்றாங்க. ஆனால் அவன் தான் அது எனக்கு இவன் அந்த ஜிக்கு ரைனர் 2 பேரும் பார்க்கறது ஒரே மாதிரி எல்லோ யாரும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த பேஸ் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் தெளிவாயிடுச்சு. இதோ இப்போ டைட்டனாக மாறினதுக்கப்புறம் அது கரெக்டாக தெளிவாயிடுச்சு. அப்போ இங்கே இந்த போர் நடக்கிறதுனால தான் நம்ம யாரான்னு வரும்போது எல்லாம் சும்மா இருந்துச்சு போல, வெட்ட வெளியே இருந்துச்சு, இல்லை ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இங்கே உள்ள இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால தான் போதும். ஆமாம் ஆமாம், அதான் நம்ம கொஸ்டின் கேட்டோம். அதான் ரொம்ப நாளாக டைட்டன் அனுப்பிச்சுருந்தாங்க நம்ம ஊருக்கு, ஆனால் கொஞ்ச நாளாக அனுப்பாமல் இருந்தாங்களே என்ன பிரச்சனை. அப்போ இது இப்போ நடக்கிறது போல் நடுவில் கூட சொன்னாங்க லேடி டைட்டன் வந்து ஏற்கனவே மாட்டிச்சுன்னா இப்போ ஆனியை தான் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிறது. அப்போது இங்கே இவங்க பிஸியாக இருக்கிறனால தான் கொஞ்சம் அங்கே கேப் கிடச்சிருக்கு, அதனால தான் இங்கே டைட்டன்ஸ் வராமல் இருக்குது. இப்போ அந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு கெட்டது நடக்குதுல நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படி தான் அது வச்சுக்கணும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது. அது இங்கே வார் நடக்கிறது ஒன்று, அதில் செலெக்ஷனும் நடக்குது. அடுத்து யார் ஆர்மர் டைட்டன், அடுத்து யார் பீஸ்ட் டைட்டனுன்ற அந்த போட்டி இங்கே நடந்துட்டு இருக்கு. அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த 13 வருஷம் முடிகிறாதுன்னா மாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்காக பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அடுத்த ஆள் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற இந்த கேபி அப்புறம் அந்த ஃபால்கோ இவங்கெல்லாம் இந்த ஒரு இது அதாவது நடக்கிறது ஒன்று, அதில் இந்த விஷயமும் ஒன்று நடக்குது போல். பீஸ்ட் டைட்டனுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியாச்சுன்றாங்க. ஸோ அவனுக்கும் அப்போ டைம் முடிஞ்சிச்சு போல இருக்குது, அவனும் மாற்றணும் போல். அப்போ நம்ம ரைனருக்கும் முடியுது போல், அவங்களுக்கும் மாற்றணும் அப்படி வருது. எனக்கு இன்னொரு டைட்டன் புதுசாக இருந்தது, ஆனால் அதோட மூவ்மெண்ட்டு அதோட விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு எமீர் தான் ஞாபகம் வந்தேன். அந்த ஓடுறது நான் இது பண்ணுறேன் அது ஆனால் வேறு மாதிரி இருக்குது பேசுது, வேறு டைட்டனாக கூட இருக்கலாம். ஆனால் பண்ணுற விஷயங்கள் சைஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம எமீர் தான் ஞாபகம் வந்துச்சு. எமீர் டைட்டன் தான் மாற்றிட்டாங்களா இப்படி, இல்லை இது வேறு டைட்டனான்னு தெரியல. வந்து அன்றைக்கி பீஸ்ட் டைட்டன் கூட இருந்த அந்த தவளை டைட்டன் அதுவுமே இங்கே தான் இருக்குது. அந்த பேர் தெரியல, நீங்கள் சொல்லியிருந்தீங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல பேர்லாம். உருவம் பார்க்குறது தவளை டைட்டன் மாதிரி தானே இருக்குது, அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அது பின்னாடி அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வச்சுருந்தது, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் கன் அது வச்சு அது ஒரு பக்கம் சுட்டுட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்திருந்தா என்ன ஆகிருக்கும். ஸோ அன்றைக்கி அப்படி தான் வச்சுட்டு ஒரு வேளை இதை மறைச்சி வச்சுட்டு இருந்ததா உள்ள, இல்லை அது வேறு கதையான்னு தெரியல, காட்டக்கூடாதுன்றதுக்காக பண்ண மாதிரி இருக்குது. நம்மளுடைய பவர்ஸ் மேபி உங்களுக்கு காட்டிடக்கூடாதுன்றதுக்காக சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்ததா இன்றைக்கி பொட்டிக்குள்ளே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. அண்ட் இன்னைக்கு இப்போ இந்த எபிசோடில் பார்க்குறப்போ ரைனர் தான் இங்கே வந்து பெரும் போராட்டமாக தெரியுது எல்லா பக்கமும். ஏன்னா பீஸ்ட் டைட்டனுக்கு அவன் தான் கவசமாக இருந்து பண்ணான், உள்ளேயும் வந்து எல்லாத்தையும் உடச்சி பண்ணதான் அவன் தான். ஸோ வேறு லெவலாக இருந்தது, ஆல் கிரவுண்டாக அவன் தான் செயல்பட்டான். ஆனால் இது எல்லாமே வந்து மெர்லின்காகன்றப்போ அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா வேறு வழி இல்லைல்ல. இப்போ வந்து நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய கிங்கு பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு மக்களை கூட்டிகிட்டு போய் அவர் சேஃபாக ஒரு வால் கட்டிட்டு அவர் பாட்டுக்கிறார், நம்மளை பற்றி கவலைப்படல. இங்கே நம்ம இவங்கள்ட்ட கொத்தடிமையாக இருக்கிறோம், இவங்கள்ட்ட நிரூபிக்கவும் முடியல நாங்கள் நல்லா கிடையாது, எங்கள் முன்னோர்கள் பண்ணதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுவோன்ட்டு இவங்க ரொம்ப சீப்பாக ரொம்ப கேவலமாக நம்மளை இப்படி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு இவங்கள்ட்ட லாயலாக நடந்துக்கணும். அதுக்காக போராட்டம் தான் இது. அப்போ இதை தான் பெத்தோல் ரைனர் ஆனி இவங்க எல்லாம் அப்போ அப்படி தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. வேறு யாருமே தப்பு சொல்ல முடியல, எல்லாம் சுச்சுவேஷன் காரணமாக தான், அரசர் சரியில்லாத ஒரு விஷயம், அதனால தான். அதுவும் இல்லாமல் உயிரையும் காப்பாற்றிக்கணும். இப்போ எல்டியன் பீப்புள் நிறைய பேர் இறக்குறாங்கன்னும் போது இவங்க வேறு வழி இல்லை, இப்போ இவங்க காப்பாற்றிக்கணும். ஸோ அதனால இப்போ அதுக்கு தான் டைட்டனை கிரியேட் பண்ணி என்ன சொல்கிறது, ஒரு போருக்காக தான் டைட்டனை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னும் போது அதுவும் ஓகேவாக தான் இருக்கா. அப்படி பார்த்தா எல்லா சைடும் உயிரிழப்பு இருக்க தானே செய்யும். ஸோ அதுதான் இப்போ இறந்தா என்ன முடிவு எடுப்பான்றது தான் எனக்கு அந்த இது. ஏன்னா 2 பக்கமும் தப்பு இருக்கு இல்லையா. இப்போ இந்த கிங் வந்து ஒரு ஒரு மக்களை பற்றி கவலைப்படாமல் கூட்டிகிட்டு வந்து இவர் பாட்டு வச்சிட்டாரு. இந்த மக்கள் வாழ வழி தெரியாமல் இவங்கள்ட்ட கஷ்டப்பட முடியாமல் அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணுன்ற அவங்களுக்காக உயிரை குத்து செத்துட்டு அவங்களுக்காக போகிறாங்க. அதாவது அவங்களுக்காக போகிறான்னா கூட பரவாயில்ல, மெர்லினுக்காக இவங்க உயிரை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழணுன்றதுக்காக வேறு வழியே தெரியாமல். ஸோ இப்படி போயிட்டு இருக்குல்ல. இப்போ இதை மீட் எடுக்கணும்னா யாரன் கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த மக்களுமே இவங்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கும் இப்போ நம்ம யாரன் தான் தேவைப்படுறோம். ஸோ இங்கே இப்போ என்ன சொல்கிறது, இந்த மக்களை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வைக்கணும். இப்போ அங்கே மாறிச்சு. இப்போ அங்கே ஹிஸ்டோரியாக தானே இருக்கா, அவள் இப்போ இதெல்லாம் எடுத்துப்பா.
ஆனாலும் இப்போ இவங்களுக்குள்ளே இருக்குல்ல, விட்டுட்டு போயிட்டாங்க, இத்தனை வருஷங்களை கண்டுக்கல அப்படின்றப்போ இந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. யாரன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவானுன்றதும் தெரியல. எல்லாமே வந்து இப்படி இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது, இவங்களும் இப்போ இதுக்குள்ளே பழக்கப்பட்டாங்க. மெர்லினுக்கு இருந்து அவங்களுக்கு லாயலாக இருந்தோன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணி இங்கே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ யாரன்னு சொன்னாலும் இவங்க எப்படி அப்போ நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது அப்படி ஆகிடும் இல்லையா, இவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறது எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக அது போய் முடியும். ஸோ இப்படி இருக்கல, குழப்பமாக இருக்குது. இது எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற போது இது எப்படா சரி வரும், எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சிக்கலாக இருக்குது. அதுதான் பார்ப்போம். சீசன் 4 அதாவது சீசன் 4லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்கிறது, இதுக்கே நம்மளுக்கு இப்படி இருக்குது, இத்தனை கொஸ்டின்ஸ் வருது. ஸோ எண்டிங் எப்படி இருப்போன்னே தெரியல. எனக்கு இப்போ வந்து நான் யோசிக்க விரும்பலை. நம்ம யோசிச்சா நிறைய தாட்டு போயிட்டே இருக்கும். சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குது. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.